எந்த எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க ஆட்சியும் வேண்டாம், மத்தியத்தில் இருக்கிற ஆட்சியும் இங்கே வேண்டாம், இப்போ நடக்கிற ஆட்சியும் வேண்டாம், நடிகனாக வர ஆட்சியும் வேண்டாம். ஒரு விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல பேசி ஒரு சுயேட்சையாக தனியாக நிற்கிற ஒருத்தர் இருக்கார் பாருங்க. யார்? ஊடகங்கள், மீடியா, பேப்பர், மற்ற மீடியாக்கள், எல்லா டிவி சேனல் பேரையும் சொல்லுங்கள். எந்த சேனல்லையும், இந்த டிவி சேனலில் சொல்கிறேன், எந்த சேனல்லையும் இந்த நியூஸ் வரல. ஏன்னா அவங்கெல்லாம் அப்படி பயந்துட்டா, இல்லை காசுக்கா, இல்லை எதுக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியல, இப்படி இருக்காங்க. தேர்தல் டயத்தில் இதெல்லாம் சொல்லுனா நமக்கு ஆபத்து வருமோ, நமக்கு நெருக்கடி வருமோன்ட்டு இவங்கெல்லாம் எந்த சேனல்லாம் திட்டணுங்க, கண்டபடி திட்டணும். வெளியில் வர விஷயங்களை கொண்டு வரத்துக்கு தானே இங்கே இருக்கீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் இந்த மக்கள் சக்தியில் இதை வெளிப்படுத்துகிறேன். வெளிப்படுத்தாத சேனல்லாம் நீ என்ன பெரிய சேனலாக இருந்து, இப்போ என்ன பெரிய டிவி சேனலாக இருந்து பிரயோஜனம்? எல்லாம் இப்படி வாழ முடின்னு இருக்கீங்க. அபத்தம் பேசுகிறதுக்கு, பெண்கள் மேலே பழி சொல்கிறதுக்கெல்லாம் இப்படி வாய முடிக்கங்க. மற்ற விஷயத்தில் திறந்து வெளியில் விஷயங்களை சொல்லி மக்களை முன்னேற்ற பாருங்கள். அரசுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க பாருங்கள். அது இல்லாமல் என்னவோ கேரளாவில் நடந்ததுனால பெண்களே தான் இங்கே வந்து ரொம்ப மோசம் பண்ணுறாங்க, பெண்கள் தான் அட்டுழியம் பண்ணுறாங்கன்னு கலப்பி விட வேண்டியது. பெண்களுக்கு துன்பம் தெரியுங்களா, இல்லை பெண்களால் உங்களுக்கு துன்பம் ஏற்படுறதா? இதெல்லாம் வந்து வாங்க, என் கோபத்துக்கு என்ன காரணம்னு பாருங்கள். சென்னையில் நடந்த அட்டூழியம்